கால் எரிச்சல் குணமாக 5 டிப்ஸ். எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற 10 பேர்ல 3 பேராவது கால் எரிச்சல் இருக்கு, கால்ல ஊசி குத்துற மாதிரி இருக்கு, கால் மதமதப்பு இருக்கு, இதனால நைட்ல என்னால தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமா நம்ம நினைச்சிருவோம். ஆனா கால் நரம்பு பாதிப்போட முதல் எச்சரிக்கை, அதாவது டயபெட்டிக் நீரோபதி அப்படின்னு சொல்லுவோம். இது நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாததுனால வருது. சர்க்கரையை கட்டுப்படுத்துறதும் உணவுலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா இதை முழுசா சரி பண்ண முடியும். சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் எரிச்சலை குணப்படுத்துறதுக்கான மருத்துவத்தையும் உணவை பத்தியும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கு ஒரு தனித்துவமான மருத்துவமனை. சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் புண்ணை நாங்க எப்படி குணமாக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்க விரும்பினா ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை மருத்துவ சேவை மட்டுமல்லாது சமூக நோக்குடன் செயல்படும் ஒரு மருத்துவமனை. இந்த மாசம் கூட அழகப்பா பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சு கார்டன் ஆஃப் நேட்டிவ்ஸ் அப்படின்ற பேர்ல அங்கே அவங்களுடைய கேம்பஸ்குள்ளேயே முழுக்க முழுக்க நமது நாட்டு மரங்களை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு முயற்சியை செஞ்சிருக்கோம். அந்த படங்களை நீங்களே பார்க்கலாம். இந்த வாய்ப்பை வழங்கிய காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த சேனல் ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். வர்றப்ப என்னால கால் எரிச்சல் தாங்க முடியல, நைட்ல எல்லாம் என்னால தூங்க முடியல, ரொம்பவும் எரியுது, பல்வேறு மருத்துவமனையில வைத்தியம் பார்த்தேன், நிக்கல, எப்படியாவது நீங்க சரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவரை எப்படி குணமாக்கணும் அப்படிங்கறத பத்தி தொடர்ச்சியா நான் சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல் மூலம் கிடைக்கிற பணம் சர்க்கரை உள்ள ஏழை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சேனல் பார்த்துட்டு அருண்குமார் சவுந்தர் அப்படிங்கிறவர் ஏழை குழந்தைகள் இன்சுலின் வாங்க நானும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. நான் சொன்ன அந்த வெளியூர்காரர் வர்றப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்தது. 3 மாச ஆவரேஜ் HbA1c 11.8 இருந்தது. அவருடைய ரிப்போர்ட்டை காட்டுறேன். சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாததுனால அவருடைய கால் எரிச்சல் அதிகமா இருந்தது, கால் மதமதப்பும் அதிகமா இருந்தது. இந்த மாதிரி சர்க்கரை கூடுறப்ப கால் எரிச்சல் ஏன் வருது அப்படின்றத பத்தி நான் விரிவா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இதுதான் அந்த புத்தகம். நோய்களின் தாய் அப்படின்ற இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ இந்த புத்தகத்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வெளியூர் நோயாளி வர்றப்ப கால் எரிச்சல் இருந்ததால அவர் கால் நரம்புக்கான பரிசோதனை செஞ்சோம். அந்த பரிசோதனை முடிவையும் இதுல காட்டுறேன். அவருடைய கால் நரம்பு மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. நீண்ட நாட்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாமல் இருக்கிறதுனால கால் நரம்புக்கு போற இரத்த குழாயில அதிகமான சர்க்கரை சத்தும் அதோட சேர்ந்த கொழுப்பு சத்தும் சேர்ந்து அடைப்பை ஏற்படுத்துது. இந்த இரத்த குழாய் அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால் நரம்பு செயல் இழக்க காரணமா இருக்கு. அந்த நரம்பு செயல் இழக்கிறதுனாலதான் இந்த கால் எரிச்சலும் கால் மதமதப்பும் கால்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வும் வருது. இந்த பாதிப்பு அதிகமாக அதிகமாக கால் மதமதப்பும் அதிகமாகும். கால்ல உணர்வே இல்லாம போகும். சில பேரு பஞ்சு மேல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரு கால்ல ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு 3 மாசம் ஆகும், நீங்க 3 மாசம் கழிச்சு வாங்க, உங்களுக்கு குணமாயிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கான உணவு முறையும் அவருக்கு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். ஆனா அவர் 1 மாசம் கழிச்சு திருப்பி வந்தாரு. வர்றப்ப சார் நான் யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன், நீங்க நல்லா பாப்பீங்கன்னு நினைச்சேன், எனக்கு கால் எரிச்சல் பெருசா குணமாகல சார் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு 9.7. அப்ப அவருக்கு நான் சொன்னேன், உங்க ரத்தத்துல உள்ள சர்க்கரை குறையதான் கால் நரம்பு பாதிப்பு குறையும். அந்த பாதிப்பு குறைஞ்சாதான் எரிச்சல் குணமாகும். சர்க்கரை அதுக்கு முதல்ல குறையணும். அந்த சர்க்கரை குறையிறதுக்கு 3 மாசம் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்ல சார், நான் வீட்டில் போய் குளுக்கோமீட்டர்ல 10 நாளைக்கு ஒருக்க சுகர் பார்த்துக்கிட்டே வந்தேன், சர்க்கரையெல்லாம் நார்மலா இருக்கு, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாரு. அப்ப அவருக்கு சொன்னேன், இல்லைங்க, ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவு கரெக்டா இருக்கு, அது சரிதான். ஆனால் உங்க ரத்தத்துல உள்ள ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய திசுக்கள்ல ஒட்டி இருக்கிற சர்க்கரை சத்து குறையிறதுக்கு 3 மாசம் ஆகும். அதாவது இரத்த செல்கள் உற்பத்தியாகி 3 மாசம் வரைக்கும் உயிரோட இருக்கும். அந்த 3 மாசம்
மாசமா உங்களுடைய சர்க்கரையோட அளவு கூட இருக்கிறப்ப அந்த சர்க்கரையோட அளவு அந்த செல்கள்ல ஒட்டி இருக்கும். இந்த செல்கள்லாம் உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை கொண்டு போகும். அப்ப அதிகமான சர்க்கரையும் அதுல எடுத்துட்டு போயிடும். சர்க்கரை குறைய குறைய அப்ப உருவாகிற புது செல்கள்ல தான் அந்த குறைவான சர்க்கரை சத்து ஒட்டி இருக்கும். இதைத்தான் உங்களுக்கு HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் நமக்கு காட்டுது. நீங்க போன தடவை வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கும் சர்க்கரையோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது நார்மலுக்கு வர 7% வர 3 மாசம் ஆகும். அந்த 3 மாசம் பொறுத்துக்கோங்க, உங்க எரிச்சல் முழுசா குணமாகும் அப்படின்னு சொன்னேன். அவருடைய மாத்திரையில ஒரு சின்ன மாறுதல் பண்ணி அவரை அனுப்பிச்சு வச்சேன். அரை மனசா தான் வீட்டுக்கு போனாரு. 3 மாசம் கழிச்சு அவர் வர்றப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு 7.8 இருந்தது. நல்லா குறைஞ்சிருந்தது. கால் எரிச்சலும் குணமாயிருந்தது. கால் மதமதப்பும் ஓரளவுக்கு பரவாயில்ல சார், இப்ப நல்லா தூங்குறேன் சார் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. உங்களுக்கு கால் எரிச்சல் இருக்கா, கால் மதமதப்பு இருக்கா, கால்ல ஊசி குத்துற மாதிரி உணர்வு இருக்கா, இல்ல பஞ்சு மேல நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கா, என்ன மாதிரி உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நோயாளிக்கு என்ன மாதிரி உணவை நாங்க சாப்பிட சொன்னோம், என்ன மாதிரி வைத்தியம் பார்த்தோம் அப்படிங்கறதையும் சொல்றேன். இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் கால் எரிச்சல் 3 மாசத்துல சரியாகும். முதல்ல உணவு, வால்நட், பாதாம் பருப்பு இதெல்லாம் தினசரி உணவாக ஒரு 3-5 சாப்பிடுங்க. இது நல்ல கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும், நரம்பு பாதிப்பையும் குறைக்கும். பால், தயிர், மீன், முட்டை இதில் 4லையும் விட்டமின் B12 இருக்கு. முட்டையெல்லாம் தினசரி சாப்பிடலாம். முடிஞ்ச அளவு கொழுப்பு சத்து அதிகம் இருக்கிறவங்க வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க. தயிர் தினசரி உணவுல சேர்த்துக்கோங்க. மீன் வாரத்துக்கு 2 நாள் குழம்புல போட்ட மீன் சாப்பிடலாம். இது சாப்பிட்றப்ப ரத்தத்துல விட்டமின் B12 அப்படிங்கிற சத்து கூடும். இதுவும் காலெரிச்சலை கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்தும். பச்சை காய்கறிகள், முக்கியமா பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பிரக்கோலி வாரத்துல 1 நாள் 2 நாள் நம்ம உணவுல சேர்த்துக்கணும். இதனால ஆன்டி ஆக்சிடென்ட் கூடும், நரம்போட பாதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். அடுத்து ஹை புரோட்டீன் டயட். தினசரி உணவுல ஏதாவது ஒரு பயிறு சாப்பிடுங்க. இது உங்களுடைய நரம்பு பாதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். அடுத்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். மீன்ல தான் இது நிறைய இருக்கு. வாரத்துக்கு 2 முறை மீன் சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். குழம்புல மட்டும் போட்டு சாப்பிடுங்க. எடுத்த உடனே குழம்பு மீனை சாப்பிட்டுட்டு அப்புறம் சோறு சாப்பிடுங்க. அடுத்து சிறுதானிய உணவுகள், சாமை, திணை, குதிரைவாளி, வரகு, ராகி இது எல்லாமே மாவுச்சத்துள்ள பொருள் தான். ஆனா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய பொருள். இது கொஞ்சம் கொஞ்சமா தான் சர்க்கரையை கூட்டும். இத நம்ம உணவுல சேர்க்கிறப்ப நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஓரளவுக்கு ஸ்லோவா கூடும். அதனால சர்க்கரையோட அளவு கட்டுப்படும். அதனால நரம்புக்கு போற ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இந்த உணவுகளை தினசரி ஒரே மாதிரி இல்லாம ஒரு நாளைக்கு சாமை, ஒரு நாளைக்கு திணை, ஒரு நாளைக்கு ராகி, அந்த மாதிரி மாத்தி மாத்தி சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு அரிசி, கோதுமை உணவுகளை தவிர்த்துட்டு இந்த உணவை உணவா சேர்த்துக்கோங்க. இதற்கான ஆதாரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன். நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வைத்தியம். HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை அளவு 7க்குள்ளே இருக்கணும். வெறும் வயிற்றுல எடுக்கிற சர்க்கரை 120க்குள்ளேயும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற சர்க்கரை 180 இருக்கணும். எப்பவுமே இந்த அளவை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். தொடர்ச்சியா 3 மாசம் சர்க்கரையோட அளவு இதே மாதிரி வச்சிருந்தோம்னா காலெரிச்சல் முற்றிலும் சரியாகும். நிறைய சுகர் பேஷண்ட் என்கிட்ட கேட்கிற கேள்வி உடனே நிக்கலையேம்பாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க ரத்தத்துல உள்ள HbA1c அப்படின்னு சொல்ற அந்த டெஸ்ட் எவ்வளவு இருந்தாலும் 7 அல்லது 7.5க்குள்ள வந்தாதான் உங்க எரிச்சல் குணமாகும். இந்த HbA1c குறையறதுக்கு 3 மாசம் ஆகும். அது குறையணும்னா அதுக்கு ஏற்ப சர்க்கரை மாத்திரையில மாற்றம் செஞ்சு நல்லா குறைக்கணும். இந்த 3 மாசம் கழிச்சு அவர் வந்தப்ப அவருடைய சர்க்கரை அளவு குறைஞ்சனால தான் அவருக்கு கால் எரிச்சல் முழுசா குணமாகி இருந்தது. அடுத்து கொழுப்பு சத்துக்கான மாத்திரை அவசியம் கொடுக்கணும். ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நரம்புகளுக்கு போற ரத்தத்தை கொழுப்பு சத்தும் சேர்ந்து அடைக்குதுன்னு சொல்லி. அதனால கொழுப்பு சத்து மாத்திரை அவசியம் சாப்பிடணும். அதுக்கடுத்து நரம்பை சாந்தப்படுத்துறதுக்குன்னு சில மாத்திரைகள் இருக்கு, அதுவும் சாப்பிடணும். நரம்ப புதுப்பிக்கிறதுக்கான விட்டமின்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து சாப்பிடணும். இதனால மாத்திரையோட எண்ணிக்கை ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா எரிச்சல் குணமாக 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 மாத்திரையோட அளவு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல சில மாத்திரைகள் சாப்பிட்டாலே போதுன்ற நிலைக்கு வந்துடும். ஆனால் திரும்பவும் நீங்க சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்ல, மறுபடியும் உணவு கட்டுப்பாடு இல்ல, சர்க்கரையோட அளவு கூடுச்சுன்னா மறுபடியும் எரிச்சல் வரும். கால் எரிச்சல் வர்றதும் வராததும் எந்த அளவுக்கு நீங்க உணவு கட்டுப்பாட்டுலையும் சர்க்கரை கட்டுப்பாட்டுலையும் இருக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்தது தான். கால் எரிச்சல் அப்படிங்கிறது
ஒரு வியாதி இல்லை. உங்க உடம்பு சக்கரை கட்டுப்பாட்டுல இல்ல, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ற ஒரு அலாரம் தான் கால் எரிச்சலும் கால் மதமதப்பும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சர்க்கரையை நல்ல கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வந்தோம்னா எரிச்சல் அதுவே சரியாகும். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது மருத்துவமனை அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்துக்கோங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.